கிருஷ்ணகிரி மாவட்டம் அகலக்கோட்டை கெட்டுஒனிசை கிராமத்தில் பட்டியலின மக்கள் 500 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இவர்களுக்கு கடந்த 1994ஆம் ஆண்டு அரசு சார்பில் 21 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. கடந்த 30 ஆண்டுகளாக வீடுகள் பராமரிக்கப்படாமல் விட்டதால் சிதிலமடைந்து பயனற்றதாகிவிட்டது. வீடுகளின் மேல் கூரை சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே நீட்டிக்கொண்டு இருக்கிறது. மழை பெய்தால் கூரை வழியாக அருவி போல தண்ணீர் கொட்டுகிறது. இங்கே தளி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த ஊரில் வந்து என்ன பிரச்சனைனா, ஜனங்களுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு பின்னால் தொகுதி வீடை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 35 வீடுக்கு மேலே கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கட்டி கொடுத்ததுலேருந்து அவங்க வயசில் இருக்கும்போது, அவங்க வாலிபராக இருக்கும்போது கட்டி கொடுத்த வீடு, அவங்களுக்கெல்லாம் இப்போ பசங்க ஆகி 2 பசங்க ஆகி பொண்ணுங்க ஆகி அவங்கெல்லாம் பெரியவங்க ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற ஒரு ஸ்டேஜ். கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஊரில் அந்த கல்யாணம் ஆன புது ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உள்ளே விட்டு அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து தங்குற ஒரு நிலைமையில் வந்து இங்கே இருக்காங்க. இது வரைக்கும் 35 வருஷமாக எந்த ஒரு தொகுதி வீடும் புதுசாக கட்டினதில்லை. கட்டியிருக்கிற வீடை வந்து எதுவுமே ரிப்பேருக்காக ஆகட்டும், இல்லை அது எந்த நிலைமை இருக்க வந்து பார்க்குறவங்க கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த நிலைமைக்கு இந்த வீடுங்கெல்லாம் வந்திருக்குன்னா, ஜோராக மழை பெஞ்சா எப்போ அந்த வீடெல்லாம் உழுதுருமோன்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து நான் கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து தட்டு வச்சு கீழே விட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பையனும் அந்த அப்பனும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்பாவோட தட்டில் வந்து மேலேருந்து விழுந்த ஒரு சிமெண்ட் அது வந்து காங்கிரீட் அப்படியே வந்து தட்டில் விழுந்திருக்கு. அதை பார்த்த ஒரு பையன் அந்த ஆதங்கத்தில் சொல்கிறான், ஏன்னா எல்லாருமே வர்றாங்க, ஓட்டு கேட்டு போகிறாங்க, இது வரைக்கும் எங்களை பற்றி நினச்சவங்க இல்லைங்க, எவ்வளோ விண்ணப்பம் கொடுத்தாலும் யாரும் வந்து எங்கள் ஊரில் இது மாதிரி ஒரு ஊர் இருக்குதான்னு கூட கேட்குறவங்களே இல்லாமல் போயிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்களுக்கு நாம் வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணணும். அஃபிஷியல் யாராச்சும் வந்து இதை கவனிக்கணும். இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க கண்டிப்பாக இதை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னுட்டு ஊர் சார்பாக வந்து நான் உங்களெல்லாம் வேண்டுகிறேன். பக்கவாட்டு சுவர்கள் பாளமாக விரிசல் விழுந்துள்ளது. மக்கள் வசிக்கவே முடியாத அளவிற்கு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. அரசியல் கட்சியினர் தேர்தல் நேரத்தில் தவறாமல் மக்களை சந்தித்து வாக்குறுதிகளை அள்ளி விடுகின்றனர். வெற்றி பெற்றதும் ஒருவர் கூட எட்டி பார்ப்பதில்லை. தலை தகுதி அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது 35 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு வீடு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. நாம் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அதில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து 5 பேர் 6 பேர் இருக்கிறோம். எல்லாருக்கும் கல்யாணம் இருக்குது, குழந்தை இருக்குது. ஒரு வீட்டில் சின்ன வீட்டில் எல்லாம் நம்ம தங்க முடியாது. அது இருக்கும்போது நம்ம வீடு வந்து மோல்டெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு டைமில் வந்து அப்பா அம்மா நாம் எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது மோல்டு தானாக உளுந்து நம்ம சாப்பாடு தட்டெல்லாம் விழுந்துருச்சு. அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எத்தனை பேரை வந்து இது பண்ணார், ஓட்டுக்காக வந்து கேட்பாங்க, ஓட்டு ஆனதுக்கப்புறம் யாருமே வர்றது கிடையாது. நான் அது பண்ணி கொடுக்குறேன், இது பண்ணி கொடுக்குறேன், அது பண்ணுறேன், இந்த வசதியெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்ததே கிடையாது. இப்போதைக்கு எத்தனை பேர் வந்து போயிட்டாரோ, இது வரைக்கும் யாருமே வந்து நம்மளுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, எதுவும் பண்ணி கொடுக்கல. இந்த நிலைமையில் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து பசங்களெல்லாம் சின்ன பசங்க நம்ம வீட்டிலலாம் தங்குறதே கிடையாது. நைட்டு வந்தால் வேறு வீட்டுக்கு நல்லா இருக்கிறது வீட்டுக்கு தேடி போயிடணும், அங்கே போய் தூங்கணும், காலையில் வந்து தான் வீடை ஓப்பன் பண்ணணும். அப்படி இருக்குது நம்ம நிலைமை. கொஞ்சம் இது பாதி ரெடி பண்ணி நீங்கள் அந்த மனசில் நல்லா இது பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா நம்ம வேண்டிக்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீடு கட்டி? 35 வருஷமாக வீடு கட்டது. இது 35 வருஷத்துலேருந்து நமக்கு வீடே சரியாக கட்டி கொடுக்கல, ஒன்றும் இல்லை. எத்தனை பேருக்கும் சொல்லிட்டோம், யாருமே ரெடி பண்ணி கொடுக்கல இது வரைக்கும். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இங்கு குடிநீர், கழிவுநீர் வாய்க்கால், சுகாதார வளாகம், சாலை, தெருவிளக்கு என முனைகளவு கூட அடிப்படை வசதிகள் இல்லை. சாலைகள், தெருக்களில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் கடும் துர்நாற்றம் மற்றும் தொற்று நோய் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீடு இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் இரவு நேரங்களில் வெளியிலேயே தூங்குகின்றனர். பாழடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதியதாக வீடு கட்டித்தர வேண்டும் என பட்டியலின பகுதிவாசிகள் அரசை வலியுறுத்தினர்.